இந்த வார கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் அப்படியே கிளம்பி வரும். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக் லோ பட்ஜெட்டில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் அஃபோர்டபுள் ப்ரைஸில் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் விளம்பரங்கள் வரும். நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 5Gயே கிடையாது. இருந்தாலும் அந்த லோ பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன், அதாவது ஒரு 9,000 10,000 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் காசை கொடுத்து நீங்கள் வாங்கி ஏமாற போகிறீங்க. உங்கள் பணம் தான் வெட்டியாக போகுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் இப்போ ரெட்மி பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. Redmi Note 10T 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா வரப்போகுது. நான் பொதுவாக ஆரம்பத்துலேருந்து எல்லா வீடியோக்களையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இன்னும் பெரிய சேனல் ஆகலை, ரீச் கிடைக்கலன்றனால இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு போக மாட்டேங்குது. அதுக்கு எனக்கு செய்கிற மிகப்பெரிய உதவி என்னென்னா லைக் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது. பொதுவாக எல்லா யூடியூப் சேனலும் சொல்லுவாங்க இல்லையா, அது என்ன அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணுறது எதுக்குன்னா அவங்க போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு போகும். அது மூலியமாக காசோ எதுவுமே கிடைக்காது. நீங்கள் லைக்கு அண்டு ஷேரு கமெண்ட் பண்ணுறது மூலியமாக என்ன நடக்கும் தெரியுமா? அந்த வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு என்கேஜ் கிடைக்கும். அப்படி என்கேஜ் கிடச்சிச்சு அப்படின்னா யூடியூப் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட வீடியோவை இன்னொருத்தவங்க ஏதாச்சும் வேறு ஒரு வீடியோ பார்த்தாலும் இவங்களோட வீடியோ பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டில் கொண்டு வரும். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸும் பார்த்திங்கன்னா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்கன்னு. நீங்கள் அப்படி கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்ததுக்கு எத்தனை யூடியூபர் பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் விஷயம். சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் இந்த 5Gயை சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட ஸ்கேம் பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. அதை நான் ஒவ்வொரு வீடியோவும் சொல்லிகிட்ருக்கேன். பட் அதுக்கான ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு கிடைக்கல. ஸோ நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த விஷயத்துக்கு வரேன். Redmi Note 10T இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா இந்த கூடிய சீக்கிரம் இந்த வார கடைசியிலே ரெட்மி லான்ச் பண்ண போகிறாங்க. இவங்க இப்போ இருந்தே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்த்திங்கன்னா ஹைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அமேசானில் தான் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக லான்ச் ஆக போகுது. சேல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 7 நாளில் பார்த்திங்கன்னா வந்துடும். இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஹைலைட் பண்ணி சொல்கிறது என்னென்னா 5G அஃபோர்டபுள் ப்ரைஸ், ஃப்யூச்சர். அதாவது இப்போ உள்ள காலம் பழைய காலமாக நாங்கள் உங்களை அப்படியே ஃப்யூச்சருக்கு பயணித்து கொண்டு போகிறோம் அப்படின்ற பில்டப் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்பெக்கை சொல்கிறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்பெக்கு பார்த்திங்கன்னா அந்த 5Gயை மட்டும் அழிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட ரேட்டு 8,000 ஒரு 10,000 ரூபாக்குள்ளே வரக்கூடிய ஒரு பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஆனால் இவங்க 5Gன்ற பேரில் எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட 7,000 10,000 ஆட்டையை போட போகிறாங்க. அதான் நடக்குது. நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்பெக்கை சொல்கிறேன். நீங்களே அந்த ஸ்பெக்குக்கு என்ன ரேட்டுன்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கால்குலேட் பண்ணிடுவீங்க. ஃபஸ்ட்டு டிஸ்பிளே 6.5 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே. எந்த ஒரு விதமான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கிடையாது. முக்கியமாக அது AMOLED டிஸ்பிளேவும் கிடையாது. ஏன்னா ரெட்மியோட நோட் சீரிஸ் 10 சீரீஸை பார்த்தீங்கன்னா AMOLED கொண்டு வந்தாங்க. ப்ரோவும் ப்ரோ மேக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் இருந்துச்சு. நிறையா யூடியூபராக இருக்கட்டும், நானே பார்த்தீங்கன்னா அந்த 16,000 செக்மெண்ட்டில் அந்த Note 10 ப்ரோவில் AMOLEDல 120 ஹெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர், ரெட்மி சூப்பராக பண்ணியிருக்காங்க நானே சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வரப்போகிற ரேட்டு 13,000 ரூபாய்க்கு அந்த ஆஃபர் ப்ரைஸிங்கோட ICICI கார்டு ப்ரைஸிங்கோட 13 லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 15 இல்லை 16க்கு இருக்கும். அது போக நான் அதை கடைசியாக சொல்கிறேன், ஓகேவா? டிஸ்பிளேயில் எந்த ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்டும் கிடையாது. 6.5 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேட்ரி 5000 mAh பேட்ரி. ஸோ ஓகே, Note 10 சீரிஸ் ஃபுல்லாமே 5000 mAh. ஆனால் சார்ஜர் 18 வாட்ஸ்க்கான சார்ஜ். இதை கூட ஏற்றுக்கலான்னு வைங்க. 33 கொடுத்துருக்கலாம் நான் சொல்லலாம். பட் அதை விட கேவலமாலாம் நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது 18 வாட்ஸ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. பேக்கில் கேமரா 48 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி கேமரா, அந்த 2 மெகாபிக்சல் டெப்த்து, 2 மெகாபிக்சல் மேக்ரோ. ஒரு அல்ட்ரா வைட் சென்சாரும் 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்கலாம். இல்லையா, அந்த 2 மெகாபிக்சல் டெப்த்து 2 மெகாபிக்சல் மேக்ரோ ரெண்டையும் தூக்கிட்டு ஒரு 13 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்கலாம். அதுவும் கொடுக்கல. வெறும் 48ன்ற அந்த ப்ரைமரி மெகாபிக்சல் வச்சுட்டு 2 உதவாக்கரை. பின்னாடி பார்த்திங்கன்னா கேமரா அலைன்மெண்ட் நல்லா இருக்குன்றக்காண்டி வச்சுருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. இந்த 8 மெகாபிக்சல் நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெட்மி மிட் ரேஞ்சில் ரெட்மி 6, 6A, 7, 7A, 8, 8A, 9 அப்படிலாம் சொல்லி லான்ச் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணேன். அந்த கேமரா இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கா இல்லையான்றது ஒரு டவுட்டு. ஆனால் ஒரு சில லீக்கில் பார்த்தீங்கன்னா இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க லான்ச் பண்ண எல்லா Note 10 சீரிஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருந்திருக்கு. இதில் அதையும் தூக்குனான்னு வச்சுக்கோங்களேன், செம்ம காண்டாயிருவேன். லான்ச் அப்போ தான் எனக்கு அது தெரிய
வெளியில் வரும் அஃபிஷியலாக. மற்ற எல்லா ஸ்பெக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் உண்மை தான். இதுதான் வரப்போகுது. அடுத்ததாக உள்ளே யூஸ் பண்ணி ப்ராசர் பார்த்திங்கன்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 700 சிப்செட். இந்த மீடியாடெக்கோட 700 சிப்செட் பார்த்திங்கன்னா அது ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரோட கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப்ட்ராகன் 670 இல்லை 700க்கு கொஞ்சம் வரும். ஆனால் இவங்க அந்த லான்ச் ஈவெண்ட்டில் எதை காட்டுவாங்க தெரியுமா? அந்த பெஞ்ச் மார்க் ஸ்கோர். இந்த பெஞ்ச் மார்க் ஸ்கோரை வச்சு தான் மக்கள் வந்து முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. எப்பயுமே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா அவங்க ப்ராக்டிக்கல் யூசேஜில் வச்சு தான் கம்பேரே பண்ணணும். தியரிட்டிக்கலாக பேப்பரில் காமிச்சோ அந்த அவுட்புட் பாருங்கள். கேமரா நாங்கள் நைட்டில் கூட எடுக்கிறோம், அங்கே தூரத்தில் 1 கிலோமீட்டருக்கு தூரத்தில் ஒரு தாத்தா வந்து நடந்து போயிட்டுருக்காரு, அது வரைக்கும் தெரியுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க லான்ச் ஈவெண்ட்டில். ஆனால் ரியல் லைஃப்பில் 10 அடி தூரத்தில் இருக்கிறவங்க நைட் டயத்தில் ஃபோட்டோ எடுத்தால் கூட புள்ளியாக தெரியும் வெள்ளை கலரில். இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ். இதை மட்டும் சொல்கிறேன், எல்லா பிராண்டுமே அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமென்சிட்டி 700க்கு பார்த்திங்கன்னா இதோட மதிப்பு அந்த 5Gன்றதை தூக்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10,000 இல்லை 12,000 ஸ்மார்ட் ஃபோனுக்கு மட்டும்தான் ஒர்த்து. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர். நார்மல் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப்பு, சின்ன ஒரு 50 MB 200 MBக்கு உள்ள கேமை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தகுதியான ஒரு சிப்பு. நம்ம பயலுக்கு இப்போ வாங்குறவங்க எல்லா ஃபோன்லேயும் பார்த்திங்கன்னா பப்ஜி விளையாட முடியுமா? பப்ஜி HDR 19 FPS சப்போர்ட் பண்ணுமா? ஃபுல் கிராஃபிக்ஸை என்னால் விளையாட முடியுமா? இந்த மைண்ட் செட்டில் தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஃபோன் வாங்குறான். அதனாலே ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா? இப்போ லான்ச் ஆகிற எல்லா ஃபோன்லேயும் ஒன்று கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிடு. 10,000 ஃபோனாக இருந்தாலும் அது கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக. இன்னொரு விஷயம் 5G மிட்ரேஞ்ச் ப்ரைஸில் உங்களுக்கு 5G தரோன்னு சொல்லி அங்கங்கே பார்த்திங்கன்னா பெரிய கட் அவுட் பேனர்ஸு, ஆன்லைனில் போனால் 5G ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த நான் பார்த்தோன்னே நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் இதை பற்றி நான் சொல்ல அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாத போது நமக்கு ஏன் இப்படி நம்ம மட்டும் புலம்பிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தான் தோணும். ஸோ டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணும்போது ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்திங்கன்னா 13-14 சொல்லுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் போய் ஆர்டர் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் வேரியண்ட் அந்த 664 ஒன்று வரும். அதுதான் பார்த்திங்கன்னா அந்த 13-14 இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஸ்டாக்கே கிடைக்காது. அந்த 8/128 அதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா 18,000 சொல்லுவாங்க. அந்த 18,000 மட்டும்தான் லோக்கல்லையும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். ஸோ 18,000க்கு உங்களை வாங்க வச்சுருவாங்க. ஆனால் விளம்பரப்படுத்துறது எப்படி? 13,000 உங்களுக்கு 5G ஸ்மார்ட் ஃபோன் விளம்பரப்படுத்திடுவாங்க. எல்லா யூடியூபர்ஸு, எல்லா மீடியா, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 13,000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒருத்துங்க. கண்ணை மூடிட்டு நீங்கள் வாங்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. கேமரா மட்டும்தான் முன்ன பின்ன இருக்குது, மற்றபடி பேட்ரி சூப்பர், டிஸ்பிளே சூப்பர், வெயிலையும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அது போக 5G இருக்குது. நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை தொடர்ந்து ஒரு 3 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அது லான்ச்சுக்கு ரியல் டைமாக சேலுக்கு வரும்போது அந்த பேஸ் வேரியண்ட் அந்த 14,000 சொல்லி தான் யூடியூபர்ஸ் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. 14,000 ஒர்த்துன்ற மைண்ட் செட்டில் தான் அவங்க ரிவ்யூ சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கவே இருக்காது. காரணம் அதான் அந்த பிராண்டோட ஸ்ட்ராட்டஜி. ஒரு பேஸ் வேரியண்ட்டு சும்மா பேருக்குன்னு சொல்லி லான்ச் பண்ணிடுறேன். அப்போ தானே மக்கள் மத்தியில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். இந்த ரேட்டுக்கு இந்த ஃபோன் ஒருத்தன்னு எல்லார் வாயிலையும் சொல்ல வைக்கலாம்ல. அப்படி வச்சுட்டு அவங்களோட அந்த லாபம் பார்க்குற ஹையர் அண்ட் வேரியண்ட்டை பார்த்தீங்கன்னா விற்றுட்டு போயிடுவாங்க. இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இதை நான் ரெட்மின்னு மட்டும் சொல்லலை, OnePlusோட நார்டில் தான் நடந்துச்சு, நார்டு சியில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ரெட்மியோட Note 10 ப்ரோலையும் தான் நடந்துச்சு. Note 10 பார்த்தீங்கன்னா 12,000 இருந்துச்சு, இப்போ அது 14,000. Note 10 ப்ரோ எங்கே போச்சுன்னே தெரில. இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரெட்மியோட Note 10T 5G ஸ்மார்ட் ஃபோன் தயவு செஞ்சு வாங்காதீங்க. உங்களுக்கு வாங்கணும்னு தெரிஞ்சால் Note 10 ப்ரோ கிடச்சா வாங்குங்க. இல்லை Note 10S கூட நல்லா தான் இருக்குது. ஸ்னாப்ட்ராகனோட 732 ப்ராசர், ஒரு AMOLED டிஸ்பிளே. ஸோ தயவு செஞ்சு யாராச்சும் 5G இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை விற்றாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்தியாவில் 5G வரட்டும். வந்த பிறகு ஒவ்வொரு எவால்வேஷனாக வரும். அப்போது ஒரு 5,000 கூட உங்களுக்கு 5G ஃபோன் உங்களால் வாங்க முடியும். தயவு செஞ்சு இப்போ அவசரப்பட்டு 5G ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ உள்ள சுற்றி யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனு இல்லாட்டி பைக்கு ரெண்டில் தான் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டேட்டாக இருக்காங்க. அவங்க வீட்டு சூழ்நிலையில் ஒரு ஃபோன் வாங்க முடியலனா கூட டக்குன்னு இஎம்ஐ யார்கிட்டையாச்சும் மாமாட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இஎம்ஐ கார்டை வாங்கி ஸ்வைப் பண்ணிவிட்டு மாத சம்பளமே 8,000 தான் இருக்கும். இஎம்ஐ மாதம் 4,500 5,000 கட்டிகிட்டு இருப்பான். காரணம் என்னன்னா இந்த ஃபோன் மேலேயும் பைக்கு மேலேயும் உள்ள மோகம். ஸோ இதை நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நானும் அனுபவப்பட்டிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன் 5G இருக்குது. ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா போன வருஷம் ஸ்னாப்ட்ராகன் 855 860 ப்ராசர்லாம் இருக்கும். அதுவே உங்களால் பப்ஜி பார்த்திங்கன்னா பீக் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது 19 FPS சப்போர்ட் பண்ணும்.
ஓகேவா? அந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ ரேட்டு குறைஞ்சிருக்கு. 28,000 30,000 ரூபாய்க்குலாம் அந்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கும். இப்போ லான்ச் ஆகிற 888 ப்ராசர், ஸ்னாப்ட்ராகன் 865 அந்த ப்ராசர்லாம் பார்த்தீங்கன்னா 40 50,000 வரைக்கும்குள்ள ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ இது 30,000, இது 50,000. அதுக்கு என்னப்பா வித்தியாசம்? அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதுலாம் 1 செகண்ட் முன்ன பின்ன வருங்க. ஆனால் இதில் 5G இருக்குங்க. இதில் 5G இல்லை. அந்த ஃபோனில் இல்லைன்னா என்ன? இந்தியாவிலே 5G இல்லை. அப்புறம் உன் ஃபோனில் இருந்து என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் யோசிச்சு உங்கள் பணத்தை கொஞ்சனாச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல இதாக பார்த்து. ஓகேவா? இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி நோட் 10T எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன தான் பிராண்ட் ஹைலைட் பண்ணி சொன்னாலும் வாங்காதீங்க. இதுதான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கமெண்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அது நெகட்டிவ் கமெண்டாக இருந்துச்சுன்னா அதில் என்ன சொல்ல வரான்னு அவங்ககிட்டே திருப்பி கமெண்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்குவேன். ஸோ ஒவ்வொரு கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். தாராளமாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா, ஒரு சில நேரம் கமெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா யூடியூப்பில் தரமுடிய நோட்டிஃபிகேஷன் வராது. நான் ஒவ்வொரு டைம் அந்த வீடியோவை போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு நம்ம இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன். இல்லாட்டி நம்ம டெலிகிராம் சேனல் குரூப் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே தரேன். கேண்டிட் சந்துருன்னு டெலிகிராமில் போட்டாலே வந்துடும். அங்கே வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் ஆனது பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு இது போன்ற நல்ல கருத்துக்கள் உண்மையான வீடியோக்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.